மாருதி 800 காரு செல்ஃப் எடுக்கலை. நம்ம வீடுகளில் இருக்க இன்வெர்ட்ரு வச்சுக்கிட்டே இந்த பேட்டரிக்கு வந்து சார்ஜிங் பண்ணிடலாம். ஒரு அரை மணி நேரம் வேலை. வந்து இந்த பேட்டரியில் வந்து இந்த டெர்மினல் லைன் இருக்கும். இது வந்து 10 பவுன் ஸ்பானர் வச்சு அந்த லைன் வந்து கழட்டி எடுத்துருங்க. கழட்டி எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே மாதிரி இந்த சைடில் இருக்க லைனை கழட்டிடுங்க. இதுக்கு வந்து ஒரு கிளாம்ப் போட்டுப்பாங்க பேட்டரிக்கு. இதுக்கு ஒரு கட்டிங் பிளேயர் இருந்தால் போதும். போட்டு அப்படி லூஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். அதை கழட்டிட்டு அந்த கிளாம்பை வந்து தனியாக எடுத்து அப்படி ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் பேட்டரியை வந்து அப்படி தூக்குனிங்கன்னா தனியாக வந்து வெளியே வந்துடும். உடனே சரி என்னடா செய்கிறதுன்ட்டு யோசிக்க வேண்டாம். எல்லார் வீடுகள்லையும் இப்போ நம்ம இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். அந்த இன்வெர்ட்டரில் பின்னாடி பார்த்திங்கன்னா கருப்பு சேப்பன் 2 வயர் இருக்கும், பேட்டரி கனெக்ஷன் வயரு. அந்த இன்வெர்ட்டருக்கு பின்னாடி இருக்க அந்த பேட்டரி வயரை எடுத்து பேட்டரியில் என்ன கழட்டி விட்ருங்க. இன்வெர்ட்டருக்கு உண்டான பேட்டரி பெரிய பேட்டரி போட்டுப்பாங்க, அதை கழட்டிடுங்க. அதில் அந்த 2 வயரை எடுத்து கொண்டாந்து நம்ம அந்த பேட்டரியில் வந்து சிகப்பை வந்து ப்ளஸ்லேயும் கருப்பை வந்து மைனஸ்லேயும் கொடுத்து திருப்பி இன்வெர்ட்டரை வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம், ரொம்ப போனால் 1 மணி நேரம் பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிரும். ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, நைட் நேரமாக இருக்குது, எப்படி சார்ஜ் போடணும் அப்படின்றத யோசிக்க வேண்டியதில்லை. எமர்ஜென்சிக்கு டக்குன்னு இந்த வேலையை பார்த்தீங்கன்னா உடனே முடிஞ்சிடும். நீங்கள் மெக்கானிக்கை தேடி அலைய தேவையில்லை. நைட்டில் 12 மணிக்கு எந்த மெக்கானிக் வந்து உங்களுக்கு பேட்டரியை கழட்டி மாட்டி தருவார்? யாரும் வரமாட்டாங்க. அதனால் வீடுகள்லாம் நீங்கள் சிம்பிளாக இருக்கிற டூல்ஸ் வச்சுக்கிட்டு பேட்டரியை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துட்டிங்கன்னா அதை சார்ஜராக வந்து உங்கள் இன்வெர்ட்டர் வந்து சார்ஜராக யூஸ் பண்ணிடலாம். நீங்கள் திருப்பி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு அடியிலே எடுத்துரும். பேட்டரி சார்ஜ் போட்டாச்சு. இப்போ மாட்ட போகிறோம். எப்படி கலட்டினோமோ அதே மாதிரி அந்த பழைய பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டில் வச்சு அப்படியே மாட்டிட வேண்டியதான். சின்ன நட்டு தான், கையிலே நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து ஸ்பானர் போட்டுக்கலாம். ஸ்பானரோ இல்லை கட்டிங் பிளேயர் போட்டு டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணியாச்சு கட்டிங் பிளேயர் வச்சு. பேட்டரி வேறு வந்து ஸ்பானர் வச்சு டைட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் டைட் நல்லா நிற்கும். ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸ்க்கு மைனஸ் வந்து கவனமாக கரெக்டாக மாட்டுங்க. மாட்டிட்டிங்கன்னா போச்சு. அதனால் பேட்டரி கழட்டுறப்பையோ மாட்டுறப்பையோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். பேட்டரியை சார்ஜ் போட்டோம். ஒரு அரை மணி நேரம் தான் போட்டிருப்போம். இந்த மாட்டியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இன்ஜின் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பாருங்கள். ஒரே அடி தான், டக்குன்னு எடுத்துருச்சு பார்த்தீங்களா. ஒரு அப்போ 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நம்ம கொஞ்சம் பிரயாசப்பட்டோம்னா போதும். யாரை தேடியும் பார்க்க ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்.